ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய விண்டோஸ் 11 பிசி இல்லைனா லேப்டாப்பில் ஒய்ஃபை இன்டர்நெட் அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிருந்துச்சுன்னா, அதாவது இன்டர்நெட்டுக்கான ஒய்ஃபை ஐக்கன் வந்து மிஸ் ஆகிருந்துச்சுன்னா, அதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிசியில் மறுபடியும் திரும்ப கொண்டு வரது, அதன் மூலமாக ஒய்ஃபை இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தர்நெட், அதாவது ஒயர்டு கனெக்ஷனுக்கான அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனபிளாக இருக்கும், அது ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஆனால் ஒய்ஃபைக்கான இன்டர்நெட் அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது, இல்லைனா அந்த அடாப்டரே உங்களோட பிசியில் வந்து காணாது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட டைமில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்னா, உங்களுடைய கீழே விண்டோஸ் பக்கத்தில் சர்ச் பார் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணோடனே மேலே சர்வீஸுங்கிற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுன்னா, ரெண்டு ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா WLAN ஆட்டோ கான்ஃபிக் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து ஸ்டாப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து காமிப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் WLAN ஆட்டோ கான்ஃபிக் அதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. WLANக்கான ப்ராப்பர்ட்டிஸ் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணினா, அதில் ஸ்டார்ட் அப் டைப்பு எந்த மாதிரி இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். அது ஆட்டோவில் இருக்கா மேனுவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். மேனுவலாக இருந்ததுன்னா அதை ஆட்டோமேட்டிக்கலி செட் பண்ணிவிட்டு கீழே ஸ்டார்ட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்ளை இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மெத்தட் தான் அடுத்த ஆப்ஷன் இருக்கும். அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா WLAN ஆட்டோ கான்ஃபிக், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு அதே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலில் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக் மோடுக்கு மாற்றிட்டு அதில் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை கொடுத்து ஓகே கொடுக்கணும். ஸோ இந்த ரெண்டு மெத்தடையும் செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி உங்கள் பிசியை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் ஒய்ஃபை அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும். அப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா கீழே வந்து சர்ச் பார் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் பேனல் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்ட்ரோல் பேனல் டைப் பண்ணதுக்கப்புறம் அதில் நீங்கள் என்ன செக் பண்ணுன்னா, கண்ட்ரோல் பேனலில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நெட் சேஞ்ச் அடாப்டர் செட்டிங் அந்த மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஒய்ஃபை அடாப்டர் காமிப்பாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து அதை டிசபிள் பண்ணிக்கோங்க. ஸோ டிசபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதை எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஹேங் ஆயிருந்தாலும் இந்த எனபிள் டிசபிள் பண்ணும்போது அது வந்து இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஸோ இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒய்ஃபை அடாப்டர் ஒர்க் ஆகலைன்னா மூணாவது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவைஸ் மேனேஜர். ஸோ டிவைஸ் மேனேஜர் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்ச் பாரில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு அந்த டிவைஸ் மேனேஜரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அடாப்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய பிசியில் இன்டர்நெட்டுக்கான நெட்வொர்க் அடாப்டரோட டிரைவர்ஸ் எல்லாமே இதில் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபைக்கான நெட்வொர்க் அடாப்டர் வந்து செக் பண்ணிக்கோங்க, அதில் ஒய்ஃபைனே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்னா மேலே ஆக்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேன் ஃபார் ஹார்ட்வேர் சேஞ்சஸ் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒர்க் ஆகலைன்னா மறுபடியும் நீங்கள் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் அப்டேட் டிரைவர்னு இருக்கும், அந்த அப்டேட் டிரைவர் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர் ஃபார் டிரைவர்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண நெக்ஸ்ட் பேஜில் லெட் மீ பிக் ஃபார் லிஸ்ட் ஆஃப் அவைலபிள் டிரைவர்ஸ் ஆன் மை கம்ப்யூட்டர், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஷோ காம்பேட்டபிள் ஹார்ட்வேரில் டிக் பண்ணிவிட்டு எந்த டிரைவர் அதில் ஃபஸ்ட்டு காமிக்குதோ அந்த ஒய்ஃபை டிரைவரை அதில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்து இதில் அந்த டிரைவரை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு அதே ஒய்ஃபை டிரைவரில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டிசபிள் பண்ணிக்கணும். ஸோ டிசபிள் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ஃபை டிரைவரை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பிசியை ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஒய்ஃபை அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் கேட்டகரியில் இந்த 3 மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணாலே உங்களுக்கு சாஃப்ட்வேரில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு உங்களோட ஒய்ஃபை அடாப்டர் வந்து காமிக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஹார்ட்வேரில் ஏதாவது எரர் இருந்தால் மட்டும்தான் இந்த 3 மெத்தடை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் ஆகாது.